முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயங்களை கொண்டு எனக்கு கட்டளையிட்டார்கள். நான் ஏழைகளை நேசிக்க வேண்டும் என்றும் அவர்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றும் எனக்கு கட்டளையிட்டார்கள். 2வது, உலகின் வசதி வாய்ப்புகளில் என்னை விட கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும் என்றும் உலகில் வசதி வாய்ப்பு என்னை விட மேலுள்ளவர்களை பார்க்கக்கூடாது என்றும் கட்டளையிட்டார்கள். 3வது, சொந்த பந்தங்கள் என்னை புறக்கணித்து விட்டாலும் அவர்களோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். 4வது, நான் யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடாது என்றும் எனக்கு கட்டளையிட்டார்கள். மக்களுக்கு கசப்பாக இருந்தாலும் நான் உண்மையை பேச வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். 6வதாக, நான் அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கம் இன்னும் அவனுடைய சட்டத்திட்டங்களில் வெளிப்படுத்துவதில் பழிக்கக்கூடிய எவரின் பழிப்பையும் கண்டு அஞ்சக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். 7வதாக, லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்ற வாசகத்தை நான் அதிகமாக ஓதி வர வேண்டும். ஏனென்றால் இந்த வாசகங்கள் அர்ஷின் கீழுள்ள புதையல்களில் கட்டுப்பட்டது என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். இந்த கலிமாவை விளக்கமாக ஓதி வருபவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தும் கூலியும் நன்மையும் பாதுகாக்கப்படுகின்றன என்பது கருத்தாகும். நூல் மஸாஹில் ஹக். 1087வது ஹதீஸ். உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் புகமாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. குறிப்பு: உறவு முறையை வெட்டி வாழ்வது அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் எவ்வளவு கடினமான பாவம் என்றால் அந்த பாவத்தின் கரையோடு யாரும் சொர்க்கத்தில் போக முடியாது. ஆனால் அதற்குரிய தண்டனை பெற்று சுத்தமாக ஆக்கப்பட்டு அல்லது அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டால் அவர் சொர்க்கம் செல்லலாம். 1088வது ஹதீஸ். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு உறவினர்கள் சிலர் இருக்கின்றார்கள். நான் அவர்களோடு சேர்ந்து